வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் ஜெபம் செய்வோமாக. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் உமக்கும் பரத்தைக்கு விரோதமாய் நாங்கள் செய்திருக்கிற எல்லா தவறுகளெல்லாம் முதலாவது எங்களுக்கு மன்னிப்பீராக, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. நாங்கள் சமாதானத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்களில் தயவு இரக்கம் பாராட்டி பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி துதித்து ஏறெடுப்பதற்கு கிருபையும் தயவும் எங்களுக்கு பாராட்டும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைவுபடாதபடி கடந்த வாரம் முழுவதும் எல்லாவித உடைய நன்மையினாலே, உடைய தயவுனாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் விசாரித்து நடத்தினதற்காக, போஷித்து நடத்தினதற்காக, பாதுகாப்பாய் நடத்தினதற்காக எல்லாம் மகிமைப்படுத்தி நல்ல ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், நீரே உன்னதமானவர், நீரே உயர்ந்தவர், நீரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீரே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். உம்மை போல ஒரு ரட்சகர், உம்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர், உம்மை போல நீதி உள்ளவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே நீதிபரர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை தாண்டரை சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே தயவு காண்பிக்கிற தேவன் ஆண்டரே, எங்களை ஆசீர்வாதமாக நடத்துகிற தேவன், எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிற தேவன். எல்லாவித நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நீரே பெரியவர், நீரே ஆண்டு எல்லாவித காரியத்திலும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள நல்ல ஒரு மன ஆவியை தருவீராக, ஒரு மன சிந்தையை தருவீராக, ஒரு மன பாரத்தை தருவீராக, ஒரு மன ஆண்டரை காரியத்தை நிறைவேற்றுவீராக. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலைகளை கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தை கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போஜனம் சான்றை கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிராணங்களிலே போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாப்பாய் நடத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நாமத்துக்கு மேலான உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த 10வது மாதத்தில் கடைசி வாரத்திலே சன்னிதானத்திலே ஆண்டரே நன்றி பலிகளை ஏறெடுப்பதற்காக வந்த ஜனங்கள், வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் 10 மாத காலமாய் ஆண்டரே என்னை நடத்தினீரே, என்னை போஷித்தீரே, பாதுகாத்தீரே என்று சொல்லத்தக்க, நன்றி பலிகளை ஏறெடுக்கத்தக்க, மறவாமல் உம்மை துதித்து மகிமைப்படுத்தத்தக்க ஆண்டரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். நீர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் அல்லவா, இஸ்ரவேலின் தேவன் அல்லவா. எங்களை ஆண்டரே எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தின தேவன் அல்லவா. எங்களுக்காக ஆண்டரை பரிசுத்தம் உள்ள பரிகாரியான தேவனாக கிறிஸ்து அல்லவா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீரே ஒருவர் பெரியவர், நீரே ஒருவர் மகத்துவமானவர், நீரே ஒருவர் உன்னதமானவர் அப்பா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் தேவனாக கர்த்தர் ஆண்டவரே ஆண்டு பதில் கொடுப்பீராக, நிறைவேற்றுவீராக. ஒரு குழந்தைகள் கூட வீணாய் போகக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்துங்க. வேலை செய்கிற ஆண்ட குடும்பங்களை கணவன் மனைவி ஆசீர்வாதமாக நடத்துங்க. இந்த வாரத்தில் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாகும்படியாக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளில கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில ஆவியானவர் பலமாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புத அடையாளத்தோடு உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, ஆதி அப்போஸ்தலரை போல
ஆத்தும பாரமுள்ளவர்களாய் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு குழந்தைகளோட ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வசனத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு குழந்தைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. அன்று வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. இன்றைக்கு வாலிப நாட்களிலே பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, வேத வசனத்தின்படி நடந்து கொள்ள, பெற்றோருக்கு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. வாலிபர் சியை ஆசீர்வதித்து தாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய வாலிபர் சியலை திரளான வாலிப குழந்தைகள் கலந்து கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறேன். தடையில்லாமல் பிள்ளைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, வாலிப பிராயத்தில் உண்மை நினைக்க, அந்த துதிக்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நல்ல ஒரு சாட்சி பெற்ற பிள்ளைகளை மாற்றுவீராக. பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. துதிக்க பங்குமைப்படுத்தி ஆராதிக்கிற பிள்ளைகளோட தேவைகள் ஆசீர்வாதமா நடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, சங்கீத வாசிப்பு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, அறிவிப்பு பகுதிகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க உதவி செய்ய ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தராக இயேசுவே, அன்றே உமக்காக உழைத்து உமக்காக கொடுத்து ஒரு பிள்ளைகளோட கரத்தையும் குடும்பத்தையும் தேவைகளும் வருமானத்தையும் தொழிலையும் கர்த்தர் பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை குறித்து உடைய பிள்ளைகள் நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டு வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்திய ஆவியானவராக சகல சத்தியத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மையும் குறைபடாதபடி எல்லாவித நன்மையினால கிருபையினால பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியா ஜெபிக்கிறப்பா. மாலை நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தமாய் வருவதற்கு உதவி செய்வீராக. நல்ல ஞானத்தோடு எழுத கிருபை தாங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்துங்க. இந்த சபைக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், ஆண்டு வருகிற ஜனங்களுக்கு ஆண்டு விரோதமாய் தடை செய்கிற எல்லா தடைகளை நீங்களாக்கி அநேக ஜனங்களை பரிசுத்த ஆவியானவராக நீரே பொறுப்படுத்தி கொண்டு வருவீராக. நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. எல்லாவித ஞான கிருபையாய் பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பாடல் துதி ஆராதனை கர்த்தர் பரிசுத்த ஜனங்களாகிய உங்கள் மத்தியில் கர்த்தர் அசைவாடும்படியாக இப்பொழுது பாஸ்டர் சார்லஸ் மோனிகா அவங்க பாடல் ஆராதனை நடத்துவாங்க. நம்ம அவங்களோட இணைந்து கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நன்றி பலிகளை ஏறெடுப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவரை நம்பி வந்திருக்கிற மாத்திர கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நான் இயேசுவே நம்பி வந்திருக்கிறேன். அவரோட நம்பிக்கை ஒரு நாளும் மாறாதது. அதே போல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் மாறவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி உண்மையே நான் சார்ந்து இந்த திருச்சபைக்கு நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆனால் தான் சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்லுகிறான், சங்கீதம் 71 சங்கீதத்தில் 14வது வசனத்தில், நானோ எப்பொழுதும் உம்மை நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். இவ்வளோ நாட்கள் நீங்கள் இயேசுவை நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில் நான் மென்மேலும் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன் ஆண்டவரே. மேன்மையான நம்பிக்கை உங்களிடத்தில் நான் வைப்பேன் அப்படி சொல்லுகிற மாத்திரம் கரங்களை அசைத்து இயேசுவுக்கு ஆமென் என்று சொல்லுவோமா? நன்றி இயேசையா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீரே. சொல்லுமா அந்த காலை விடல, ஆராய்ந்து இயேசுவே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீரே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீரே. இயேசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீரே. நல்ல கரலை தட்டி பாடுவோமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை
அப்பா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, எல்லா கரங்களை சேர்த்து நன்றி ராஜா, நன்றி இயேசையா, உமக்கு மகிமை. இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீர் சொல்லுமா, என்னை அதிசயமாக அதிசயம் பிரமிக்கத்தக்க என்னை உருவாக்கினவரே. நன்றி ஏசையா, நன்றி 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 ராஜா. ஏசு ராஜா, நன்றி ராஜா. ஏசையா, நன்றி ராஜா. ஏசு ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து ஹல்லேலூயா. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். இயேசையா, நன்றாய் நீ சொல்லுமா, என்னை நன்றாக அறிந்தவரே, நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். இயேசையா, நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். இயேசையா, நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். நன்றாய் அறிந்தவரே. நல்ல கரலை தட்டி, என்னை நன்றாக அறிந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, என்னை நன்றாக அறிந்தவர் யாருன்னா இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? மனிதன் நம்மளை வச்சு நம்மளை அறிந்து கொள்ளலாம், ஆனால் மனசில் இருக்கிற நினைக்க முடியுமா? நீங்கள் என்ன சிந்தனையோடு வந்திருக்கிறன்னு மனுஷனுக்கு தெரியுமா? அவன் முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த சபைக்கு வந்திருக்கிறோ, என்ன நீங்கள் ஏக்கத்துக்காக, எந்த ஒரு காரியத்துக்காக எதிர்பார்ப்போடு இந்த சபைக்கு வந்திருக்கிறோ, அது எல்லாவற்றையும் இயேசு நன்றாக அறிந்து வைத்திருக்க. எத்தனை பேர் சொல்லுவோமா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, என்னை நன்றாக அறிந்து, என்னை ஆராய்ந்து, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, இன்னைக்கு உமக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. அதனால தான் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிப்பேன். நான் எப்படிப்பட்ட பாதையில் வந்தாலும் மனுஷனுக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கிறேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், நீ துன்பத்தின் பாதையில் நீ நடந்து வந்திருக்கிற. அதனால நான் என்ன செய்கிறேன், உன் வாழ்க்கையை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களே பார்த்து சொல்கிறார், நீ ஆலயத்துக்கு நீ வரும்பொழுது உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்களே, ஆலயம்தான் எனக்கு மன மகிழ்ச்சி, ஆலயத்தில் செல்லுவது தான் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் தான் பாருங்க, பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியாய் வந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவங்க மகிழ்ச்சியோடு அவங்க நடைகள் காணப்பட்டது. ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி. காரணம், ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் இயேசுவை நீங்கள் உண்மையாய் தேடும் பொழுது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமா? உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து அவர்கள் சந்தோஷப்படுவார்களாக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க காரணம் நீங்களும் நான் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்க காரணம். ஆமென் சொல்லுவோமா? நன்றி ஏசையா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே.
சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. நல்ல கரங்களை தட்டி ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும். ஆமே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவையே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவையே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மைகளாலே என்னை நிரம்பிட வந்திருக்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கரணைய சேர்த்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவையே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவையே சுவையே. நன்மை செய்பவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உங்க கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. நல்ல கரணையத்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவையே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவையே சுவையே. ஆலயம் செல்லுவதே
அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இருந்து, ஆமென், பாதுகாத்து பகலெல்லாம் கூட செல்லுதே. பாதுகாக்குது, பாதுகாத்து பகலெல்லாம் கூட செல்லுதே. அது போதும் என் வாழ்விலே. ராஜா நானே தினம் யோசிப்பவன், ராஜா நானே எதினான், இது எதினான், நீ என்னோடு வருவதினான், என்னோடு வருவரே. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என்னோட அபிஷேகம் தோன்றுகிறாக. என் தேவனே, ஆஹா, என் தேவன் தந்தாரே மங்காத அபிஷேகமே. ஆஹா, என் தேவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா. யோசிப்பவன் எதினான், எதினான், நீ என்னோடு வருவதினாலே. எதினான், எதினான், நீ என்னோடு வருவதினான். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுமா, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பாராக. அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, நன்றி ஏசையா. என் ஏக்கமெல்லாம் ஸ்ரீதளரதளமா, சந்தோஷத்தை வருவிக்கிறவரே. ஸ்ரீதளரமாமாமா. வாழ்க்கையிலே காசப்புகள் காலங்கிட்டாலும் பாசமுள்ள ஒரு மாறம் கூட வருது. என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கசப்புகள் வந்தாலும் அது மாறாவின் தண்ணீரை போல கசப்பான தேநீர் எல்லாவற்றையும் நீ மாற்றுகிறவரே. என் நேசர் மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவரே. என் நேசர் மாறாவின் நீரை தேனாக என் வாழ்க்கையிலே கசப்புகள் எல்லாவற்றையும் மதுரமாக மாற செய்கிறவரே. தேவா, தேவா, நானே தினம் நேசித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா, நானே தினம் நேசித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினான், இது எதினான், இது என்னோட வருவதினான். எதினான், இது எதினான், நீ என்னோட வருவதினான். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோட வருவார், அது போதும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரியாதபடி
போதும் என் வாழ்விலே. என் தேவன் தந்தாரே நல்ல பங்காத அபிஷேகமே. என் தேவன் தந்தாரே நல்ல பங்காத அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷ நான் காணுவே. பாராவின் நீரை என் நேசர் என்னோடந்து. நல்ல கரல் தட்டி என் வாழ்க்கை எல்லாவற்றையும் மதுரமாக மாற செய்கிறவரே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய நன்மையினாலே என்னை திருப்தியாக நடத்துங்க ஆண்டவரே. என்னை தாயின் கருவிலே என்னை உருவாகுவதற்கு முன்பாகவே என்னை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கரங்களை உயர்த்தி இயேசுவே எங்களை மறவாதபடிக்கு, இயேசுவே எங்களை மறவாதபடிக்கு நீர் என் நினைவாய் நீர் இருப்பவரே. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் அறியும், என் ஜீவன் பிரியும் வரையிலும், என் சுவாசம் முடியும் அறியும் நான் உம்மை பிரியாதபடி நான் நன்றி கடனாய் ஆராதிப்பேன் ஆண்டவரே. நான் நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கேன் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவரே. உம்முடைய நீதி நிமித்தமாக என்மேல் நீ பிரியமாக இருப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நீதி நிமித்தமாக என்மேல் பிரியமாக இருப்பீராக ஆண்டவரே. எத்தனை முறை இடறி விழுந்தாலும் கர்த்தாவே, எத்தனை முறை என்னை மன்னித்தது நீர் ஒருவரே. என் பாவங்களை மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்கள் நினையாதபடிக்கு என்னை மன்னித்தவர் நீர் ஒருவரே. என்னை நடத்தி வந்தது உம்முடைய கிருபையே. உம்முடைய வார்த்தையினால் என்னை தேற்றி நடத்தினது உம்முடைய கிருபையே. நல்ல கரல் தட்டி நன்றியே செய்யா. என் நாட்கள் மூடி வரை எல்லா கரலை சேர்த்து என் ஜீவன் என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் ஹல்லேலூயா. என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரண்ட் தட்டி உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுவோமா? தாயின் கருவில் உருவாகும், என் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பானோ அவர் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. உம்மையே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை
நடக்க வைத்தீரே. சொல்லுவோமா? எத்தனை முறையிடலாலும் அத்தனை முறையிட மன்னித்தவரே. ஒப்பு கொடுத்தவங்க மாத்திர கரங்களை சேர்த்து என் நாட்கள் முடியும் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடர்வதாக. நல்ல கரணையா சேர்த்து உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஒளியும் வரையும் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உன்னோடு சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லுவோமா? பாவி என்று என்னை அன்போடு அணைத்துக் கொள்ளுகிறவரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீர். அதற்காக கரங்களை சேர்த்து நாட்கள் முடியும் வரையிலும் என் ஜீவன் உம்முடைய நீதி நிமித்தமாக என் மேல் நீ பிரியமாயிருப்பீராக, என் மேல் நீ பிரியமாயிருப்பீராக, என் மேல் நீ பிரியமாயிருப்பீராக. ஸ்ரீதலமா ஸ்ரீதலரதலரதலமா என் வாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. நல்ல விடுதலையோடு ஆர்ப்பரிப்போமா? ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆர்ப்பரிப்போமா? ஒரே சிந்தனையோட கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்வோமா? இயேசுவே, என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை ஆண்டவரே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே, உம்முடைய கரு ஆண்டவரே என்னை போஷித்து நடத்தினதே. இயேசுவே, என்னை வினோதமாய் உருவாக்கப்பட்டீரே, என்னை அதிசயமாக உருவாக்கப்பட்டீரே, என்னை பெயர் உருவாக்கப்பட்டீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நல்ல கரணை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மேலான அன்பு விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆவியானவரே. என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீர் அறிந்து கொள்ளுவீராக, அறிந்து கொள்ளுவீராக ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறோம் மாத்திர கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, முழு மனதோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி வார்த்தை என் தலையின் மேல என் சிரசின் மேல ஊற்றுவீராக அப்படி சொல்லி எனக்கு கரங்களையா சேர்த்து ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலே இயேசுவே ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உள்ளத்தின் ஆனந்த கடைசியாக எபினேசர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தது என் குடும்பம் எம்மாத்திரமாவியானவரே. உதவி நீரே இதுவரையில் உதவி
ஐயா கரணையை சேர்த்து உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனமா அன்பு உம்முடைய அன்பு மேலானது. ஆராதனை ஆராதனை நன்றி இயேசையா. ஆராதனை ஆராதனை நன்றி இயேசப்பா என்று சொல்லுவோமா? இதுவரைக்கும் ஆராதனை என்னை போஷித்ததே நன்றி இயேசையா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கரதலமா இயேசுவே நன்றி இயேசுவே ரிதலரதலமா ரிமர கரதலமா ரிகலை கரி மரிதலரதலமா இயேசுவே ஆராதனை கரணையை சேர்த்து ஹalleluya 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹalleluya ஹalleluya நன்றி இயேசையா. ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனை முழுவதும் ஏற்றுக்கொண்டமைக்காக நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? முழுமையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அதுவே இயேசு எனக்கு ரட்சிப்புமாய் இருக்கிற இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி இயேசுவே இந்த ஆராதனை முழுவதும் நீ அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாஸ்டர் மோனிகா கிறிஸ்டிக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஆராதனை நடத்தினதற்காக தேவனுக்கும் அவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம மத்தியில் ஸ்டீஃபன் முன்பாக வந்து சங்கீதம் 12வது சங்கீதத்தை வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 12 வசனம் மாறி வசனம் வாசிப்போம். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரியில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீ அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீராக. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். மனுபுத்திரரில் சார்ந்தவர்கள் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்களுக்கு ஸ்தித்திடுவார்கள். ஆமென். ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீத வாசித்தமைக்காக ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் மீண்டும் ஒரு விசையை நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டுகிறோம். எல்லாரையும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உங்களை இப்போ ஆசீர்வாதத்தினாலேயும் சமாதானத்தினாலும் அநேக நன்மையினால கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. அல்லேலூயா, ஆமீன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம் மத்தியில் சிமியோன் முன்பாக வந்து சில அறிவிப்புகளை வாசிக்க நாம் கேட்போமாக. அதன் பின்பாக ஒரு சில அறிவிப்புகளை நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்று வாலிபரான சிஏ கிளாஸ் நடைபெறும். 2ஆம் ஆண்டு முடிந்த பிறகு 11:45 மணிக்கு நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணிக்கு நம்ம சபையில் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் சாம்பியன் எக்ஸாம் ஃபீஸ் ₹30 இன்று கடைசி தேதி. கொடுப்பவர்கள் பாஸ்டர் ஆலோசகர்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு பைபிள் எக்ஸாம் நடைபெறும். கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். அங்கத்தினர் ஃபார்ம் வாங்கியவர்கள் அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அறிவிப்பு வாசித்தமைக்காக. அதனால் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அவர் சொன்னது எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்ற அறிவிப்பு ரொம்ப கவனம். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. 2வது கீழ்ப்படிதல் காண்பிக்கிறது. அறிவிப்பு பொறுத்தளவுக்கு 1வது கீழ்ப்படிதல் காண்பிக்கிறது, 2வது உங்களுடைய ஆசீர்வாதம் அது நிமித்தமாக காண்பிக்கிறது. எனவே அறிவிப்பு என்பது உங்களுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக சான்று சொல்லப்படுகிறதுனால கவனமாக நீங்கள் கேட்பது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மாலை எக்ஸாம் காரியத்தில் சிமியன் அவங்க சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்ற அந்த தலைப்பில் ஒரு புத்தகம் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். அது இன்றைக்கு இருக்கிறது. அதை எப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா இல்லை 2 எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா உங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் ஒரு எக்ஸாம் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். அது 2 மணி நேரத்தில் நீங்கள் எழுதி முடிக்கணும். அது இன்றைக்கு அதுதான் எக்ஸாமு. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் எழுத வாய்ப்பு இருந்ததுன்னா வேதாகம உபதேச அடிப்படை என்று இருக்கிறது, தவறான உபதேசம் இருக்கிறது. அது 2வது க்ரீன் கலரில் உங்களுக்கு புத்தகம் இருக்கும். அது 2வது. அந்த எக்ஸாமும் நீங்கள் சேர்ந்து எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். சரிங்களா? 4 மணிக்கு டைம் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை 2மே நீங்கள் எழுதணும்னு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணி கொஞ்சம் முன்னாடி எனக்கு தொடர்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் 3 மணிக்கு கூட ஆரம்பித்து விட்டுருறேன். சரிங்களா? 3 மணிலேருந்து 7 மணிக்குள்ள நீங்கள் 2 எக்ஸாமும் எழுதி முடிக்கலாம். இல்லை ஒன்று தான் எழுதுனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் எழுத முடியும். நீங்கள் உங்களுடைய சாய்ஸு எப்படி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குதோ அதை பற்றி பண்ணணும். ஒரு நபர் ஆப்சண்ட் ஆனாலும் எக்ஸாம் எழுத முடியாது. அதுவும் நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். ஒரு நபர் ஆப்சண்ட் ஆனாலும் அவங்களுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நீங்கள் எழுதிக்கிங்கன்னு வீட்டுக்கு அனுப்பி பண்ண முடியாது. எல்லோரும் சேர்ந்து தான் எழுத முடியும். அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்ளுங்க. எக்ஸாம் முடிந்த பிறகு உங்களுக்கு கிராஜுவேஷன் பட்டமளிப்பு அது நாங்கள் ஸ்தாபனத்தில் பிரின்ஸ்பால்கிட்ட அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த டேட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதன்படியாக உங்களுக்கு கிராஜுவேஷன் வைப்பை நாங்கள் முடிவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்த ஆராதனையில் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு மாதத்தில் முதல் தேதியில் வாக்குத்தத்த ஆராதனை இருப்பதனால அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அது மட்டும்தான் நாங்கள் செய்து கொடுப்போம். சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டுட்டேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் என்ன பண்ணிக்கணும்னா என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்குறாரோ அந்த வாக்குத்தத்தம் அந்த மாதத்தில் மட்டும் சொல்லலாம். இல்லைன்னா அதே நீங்கள் வர அன்னைக்கு மட்டும் நாங்கள் பேசி முடிச்சிடுவோம். சரிங்களா? அதனால் அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தர் இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் உங்களுக்கு செய்தி நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் இந்த மாதம் முழுதும் அந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தமாக உங்களை நடத்தி செல்லவும் நீங்கள் குடும்பமாக தவறாமல் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். நீங்கள் அந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு நடத்தி சென்ற பாதைகளுக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வரீங்க. அவ்வளோதான். ஆண்டவர் என்னை நடத்தினார், இந்த மாதம் முழுவதும் நடத்தினார், கடைசி தேதி வரைக்கும் நடத்தினதற்காக நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை நியூ இயர் அன்றைக்கி நன்றி சொல்கிறதல்ல. புரியுதுங்களா? வருஷத்தில் ஒரு தடவை நன்றி சொல்வது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னை நடத்தினதுக்காக குடும்பமாக நன்றி சொல்லிருப்பீங்களா? அதனுடைய பிளெஸ்ஸிங் கர்த்தர் பார்க்குறாரு. அது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது உங்களுடைய கடமை. அதனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்த அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ரொம்ப பக்கத்தில் இருக்கிறீங்க, நியர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறீங்க, ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் இந்த மதிய உள்ள இரவு ஜபம் வாக்குத்தத்த ஜபத்துக்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. மற்ற சபைகளில் நாங்கள் கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தயவுசெய்து அதில் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நம்ம
ஒரு துக்க செய்து நம்ம ஒரு விசையை நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அருமையாக வந்திருக்கிற முத்துசாமி எல்லாரும் கொஞ்சம் நம்ம எழுந்து நிற்போம் தயவுசெய்து. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முத்துசாமியோட அம்மா சீதா, அந்த அம்மா கடந்த வாரத்தில் அவங்க தவறிட்டாங்க. ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் ஞானஸ்நானம் பெற முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தருக்குள்ளே இருந்த மனுஷி, ஒரு நல்ல தாழ்மையான ஒரு மனுஷி, ஆண்டவர் நல்ல முதிர்ந்த வயது, ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் சில ஆண்டுகள் வாழ முடியும். ஆனால் கர்த்தரை எந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டுமோ அவருடைய தீர்மானம், அது யாரும் தடை பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலமரமாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நல்ல தாயாய் இருந்த அந்த முத்துசாமிக்கு குடும்பத்துக்கும் மற்ற பேரன் பேத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பக்கபலனாக இருந்த அருமையான ஒரு தாயார் இன்றைக்கு அவங்க இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க என்பது என்னுடைய விசுவாசம். ஆக உன்னுடைய விசுவாசம் கூட அந்த குடும்பத்தை பிரிந்து, அம்மாவை பிரிந்து அந்த குடும்பம் மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு கண்ணீர் மல்கத்தக்க அவங்க இருக்கிறாங்க. முத்துசாமி அவர் வந்திருக்கிறாரு. எனவே நீங்கள் சபை முடிந்த பின்பு அவங்களை விசாரித்து ஆறுதல் படுத்தி செல்ல அன்பாக கேட்குறோம். இப்போ அவருக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நம்ம எடுக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, அருமையாக ஆண்டவரே, முத்துசாமி குடும்பத்துக்காக, மற்ற குடும்பங்கள் அவர் சார்ந்திருக்கிற சகோதர சகோதரியோட குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அருமையான சீதா அம்மா என்ற அந்த மகள் இன்றைக்கு இந்த பூமியில் இல்லாதபடி உம்முடைய ராஜ்யத்தில் நீர் எடுத்துக்கொண்டீர். ஆனாலும் அந்த அம்மா இல்லாத நிமித்தமாக மிகுந்த குறைபாடோடு தன்னுடைய தாயார் இல்லையே என்று வேதனையோடு அன்று பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அன்று கண்ணீர் மல்க கூட அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி தேற்றி பலப்படுத்துவீராக. அன்றே அந்த குடும்பத்துக்கு அம்மா ஒரு ஸ்தானத்தில் ஒரு தாய் தேற்றுவது போல் அந்த குடும்பத்தை நீர் தேற்றி, ஒரு தந்தை சுமப்பது போல் அந்த குடும்ப பாரத்தை நீர் சுமந்து அந்த குடும்பத்துக்கு இனி வரும் நாட்களில் சகல விதத்திலும் சீதாமாவோட பாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நீர் இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த அம்மா உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கிறார்கள். இந்த ஸ்தலத்தை ஒரு பக்கம் நாங்கள் நன்றி செலுத்தினாலும் மறுபக்கம் அந்த பூமியில் குடும்பத்தை பிரிந்ததினால அந்த குடும்பத்துக்கு நீர் பலப்படுத்தி ஆறுதல் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. அடுத்தது நம்ம ஜெப குறிப்பு ஒரு சின்ன ஒரு ஜெபராஜ், நம்ம சபையில் ஜெபராஜ் 24 ஆண்டு காலமாக அவர் கர்த்தர் அவரை நடத்தினார். இன்றைக்கு 25வது ஆண்டில் அவருக்கு நல்ல ஒரு ஆண்டை கர்த்தர் புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபராஜ் அவருக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களில் யாராவது ஒருவர், புருஷர்கள் யாராவது ஒருவர் ஜெபராஜுக்காக இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் அவரை நடத்தி செல்ல சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் அந்த வாலிப மகனை எல்லாவித ஆசீர்வாதத்தில் நடத்தும்படியாகவும் அவருடைய வருங்கிற நாட்களில் அவருக்கு திருமண காரியத்தை கர்த்தர் நல்ல ஒரு பெண் கிடைக்க ஏற்பாடு செய்யும்படியாகவும், அது மாத்திரமல்ல அவருடைய சரீரத்தில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் பாதுகாப்பு கிடைக்கும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண அன்பாக கேட்குறேன். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்களேன். தாஸ் ஜெபம் பண்ணுறீங்களா? பண்ணு. ஜெபராஜ் பேர். சோதரன் கர்த்தாவே, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக ஜெபராஜ் சகோதரரை கருத்தி தருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு வரை தெய்வந்தாமே அவருக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் கண்மணி போல காத்து வழிநடத்தின கர்த்தாவே, விசேஷமாக அவருக்கு ஒரு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கொடுக்க தெய்வந்தாமே கிருபை செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அவர் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் உண்மை அறியத்தக்கவண்ணம் தெய்வத்தாமே கிருபை செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. அவருக்கு எந்த குறைபாடு இல்லாமலும் அவர் குடும்பமாக சந்தோஷமாக காணப்பட தெய்வந்தாமே ஆசீர்வதிக்கணும் பலப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காக தினம் ஜெபத்தில் பங்கு வைக்க தெய்வந்தாமே கிருபை செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெயிக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தும். ஜெபராஜுக்காக ஜெபிப்போம். உட்காரும். உங்களுடைய திருமண காரியம், அதே போல் பிறந்த நாள் காரியம், மற்ற எதாவதுன்னா இங்கே ஐக்கிய ஃபார்ம் ஒன்று சொல்லியிருந்தோம். அதை நீங்கள்
ஃபில் பண்ணி கொடுத்தவங்க நாங்கள் பார்த்து ஜெபிக்கலாம். இன்னும் சில பேர் கொடுக்காமல் இருக்கிறீங்க, அதை கொடுத்துருங்க. பாஸ்டர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அது இருந்தால் தான் நாங்கள் அதை பார்த்து இப்போ ஜெபிக்க முடியும். பாருங்களேன், சரிமையில் அவங்களுடைய திருமண காரியத்துக்காக நாங்கள் 2 நாள் முன்னாடி அவங்களுடைய திருமண நாள் வந்ததுக்காக நாங்கள் என்ன செய்வோம், தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அந்த மாதிரி நாங்கள் என்ன சொன்னோம், அந்த டேட்டுக்கு இருந்தேன்னா நாங்கள் உங்களுக்காக என்ன செய்வோம், ஜெபிப்போம். சப்போஸ் தொலைபேசியில் எங்களுக்கு ரீச் ஆகலைன்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, உங்கள் வீடு சந்திப்பில் எதாவது ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிப்போம். கூப்பிடாமல் நாங்கள் வர முடியாது. அதனால் நீங்கள் கூப்பிட்டா தான் நாங்கள் வர முடியும். ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். கூப்பிடாமல் நான் ஊழியக்காரி யாரும் கூப்பிட்டே ஊழியக்காரர் வர மாட்டாங்க. அப்போ கூப்பிடாமல் வந்தால் நல்லா. ஏன் நாங்கள் வரலன்னா, சில சமயம் நீங்கள் ஒருத்தர் இருப்பீங்க, ஒருத்தர் இல்லாமல் இருப்பீங்க. கூப்பிட்டிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியே இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறோம், உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து குடும்ப ஜெபம் நடத்துங்க பாஸ்டர்ன்னு சொன்னீங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆனால் முன்கூட்டியே நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பிராயசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சி பகுதி எதாவது இருக்குங்களா? என்ன சாட்சி வந்து முதலையே சொல்லிவிடுங்க. சுருக்கமான சாட்சி கருத்தாக சொல்லுங்கம்மா, எதாக இருந்தால். ஆண்டவரே, கர்த்தாவே சோதர ஆண்டவரே, என் மகளுடைய மகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கண்ணு வீங்கிக்கிட்டு ரொம்ப கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எனக்கு அது தெரியாது. போயிட்டு வந்ததுக்கு முற்பாடு கண்ணு வீங்கிட்டு ரத்தமாக இருக்குதுமா, கண்ணையை முழிக்க முடியலாமான்னு சொல்லிச்சு. நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போன, நீ என்கிட்ட சொல்லிட்டு நான் உனக்கு ஜெபம் பண்ணிருப்பலப்பா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நீ ஜெபம் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லி முந்தா நாள் 6 மணி இருக்கும் போய் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ காலில் வச்சு பண்ணால் கண்ணில் வைக்கவே கையை விடவே மாட்டேன்டுது. எண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு இயேசுவோட ரத்தம்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருமா, நான் ஜெபம் பண்ணுறேன் சரியாயிடுமா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அது கண்ணில் கையை வச்சுக்கிட்டே இருந்தது. ஜெபம் பண்ணி விட்டால் காலையில் ஃபோன் அடித்தேன், சுகமாக இருக்கும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி காலையில் ஃபோன் அடித்தேன், உடனே கண்ணு சுகமாகிடுச்சு. வீக்கமும் இல்லை, அந்த ரத்தம் மாதிரி இருந்தது அதுவும் கிடையாது. ஆண்டவரே சுகமாக ஆக்கிட்டார். கம்பெனியில் வந்து செக்யூரிட்டி ரொம்ப என்னை குறைச்சல் கொடுத்துக்கிட்டு, நீ வேலைக்கே வரக்கூடாது, நீ தீபாவளி வழி தானே வருவேன், நான் வேறு ஆள் சேர்த்துட்டான் அப்படின்னு சொன்னார். எப்பா இந்தமாரி செக்யூரிட்டி சொல்கிறாருப்பா, எனக்கு அதே கம்பெனியில் எனக்கு வேலை வேணுப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவர் எப்போ உள்ளத்தில் பேசி உன் மூலியமாக எனக்கு ஒரு ஆள் ஒன்று அழிச்சிடுவாமா, அந்த கூட்டுறவங்களும் உன்னை குறைச்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொல்லி மாலதியை வந்து முந்தா நாள்லேருந்து நான் தான் கூட்டிகிட்டு போய் வேலை செஞ்சுட்ருக்கேன். கம்பெனியில் வந்து எந்த பிரச்சனையும் எந்த டார்ச்சரும் இல்லை. நேற்றுக்கு 2 பேர் கூட்டுறதுக்கு வந்து கேட்டாங்க, இல்லைம்மா ஆள் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். எனக்கு ரொம்ப அற்புதமாக எனக்கு செஞ்சு ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுத்ததுக்காக நன்றி. சோத்திர ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்லா, அதுதான் அவங்களோட ஜெபம் கர்த்தர் கேட்கப்பட்டது. இப்படி எல்லாருடைய ஜெபம் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்யணும். நல்லா அவங்களுடைய ஜெபமும் அவங்களுடைய விண்ணப்பமும் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தமைக்காக நன்றி. அம்மா நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2 வாரத்துக்கு முந்தில் துணி எடுக்கிறதுக்காக மாடிக்கு போனேன், கீழே விழுந்துட்டேன். பயம் கொடுத்துச்சு எனக்கு. ஐயோ படிக்கட்டிலேருந்து விழுந்துட்டோமே, மண்டையில் அடிபட்டுருமோ என்ன ஆகுமோன்ட்டு பயத்தில் பிபி ஏறி எனக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த உடனே பையன் வண்டியில் கூட கூப்பிட்டு போக முடியாது, அதனால் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் கொண்டு போனோம். காலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் போது இவ்வளோ பிபி ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க. ட்ரிப்பு ஏறிச்சு. நான் ஏசப்பா நான் சபைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேனே, தசம்பதெல்லாம் நான் கொடுக்கணுமே ஆண்டவரே, என்ன வரவிடாமல் பண்ணிட்டீங்களா ஆண்டவரே. ஆண்டவரோட முறையிட்டு ஆளுது தவிச்சேன். உடனே சுகத்தையும் பலத்தி கொடுத்து என் தேவன் 1 வாரமாக நான் இருந்தேன். போன வாரம் கூட வரதுக்கு ஏற்பாடு பண்ணேன், வர முடியாமல் மழையினால் தவிச்சு நான் வீட்டில் இருந்துட்டேன். என் தேவன் சுகம் பலத்த ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை இம்மட்டுமாய் வழி நடத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமீன் ஆமீன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அந்த வயதான காலத்திலும் கூட அவங்கள கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். ஏன்னா இன்றைக்கி சாத்தான் என்ன செய்வான்னா, ஏதாவது ஒரு சரீரத்தை பாதிப்பு கொண்டு வந்துட்டான்னு அவன் சபைக்கு வர முடியாது, ஆண்டுடைய ஆலயத்தை தேடி வர முடியாது. அதனால் அவனுடைய டார்கெட்டே அதுதான், சரீர உறுப்புகளை பாதிப்புகளை கொண்டு வரணும், இல்லைன்னா ஒரு விபத்தில் படுக்கையில் கொண்டு போகணும், இல்லை மரணத்துக்கு நேராக கொண்டு போகணும். அப்போ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில்
சில காரியங்கள் கர்த்தரை அனுமதித்தாலும் நன்மைக்காக தான் கர்த்தரை அனுப்பார். ஆண்டவர் எதை செய்தாலும் நமக்கு நன்மைக்காக தான் செய்வார். ஆனாலும் ஜீவனுக்கு பாதிப்பு உண்டாகிறவர்களும் கர்த்தர் செய்ய மாட்டார். ஏன்னா நம் தேவனோடு எந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு போராட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு அவங்க நல்லா நடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கார். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அவங்கள விசாரித்து தான் இருக்கிறோம். எப்படி சரீர சுகம் இருக்கா இல்லையான்னு விசாரித்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவரும் அறிவார், அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், எது இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக எங்கள்கிட்ட நீங்கள் தொடர்பு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சபையோரோடு இணைந்து என்ன செய்வோம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேறு சாட்சி அடுத்த வாரத்தில் சொல்லலாம், நமக்கு நேரமாகி போட்டதுனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. கீபோர்டு நல்ல எனக்கு ஆர்வம், நல்ல வாசிக்க எனக்கு ஆர்வம், நல்ல கர்த்தருடைய நாமம் இது நிமித்தமும் மகிமைப்படணும், அப்படியாவது உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கீபோர்டு என்ன செய்யலாம், ப்ளே பண்ணலாம். ஆனால் பாஸ்ட்டு சில சமயம் எங்கிட்ட சொல்ல, நானே பாடிட்டு நானே வாசிக்கிறது ஒர்ஷிப் பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு யாராவது ஒருத்தர் நல்ல போர்டு வாசிக்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோம். அதனால் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு நல்ல தாளந்து இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனாலும் கீபோர்டு வாசிக்கிறது இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, பாட்டு ஆர்வம் உள்ளவங்க இருக்கணும். நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல பாடல் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் சீக்கிரம் கற்றுக்க முடியும். சரிங்களா? அதனால் அந்த பாடல் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும், நல்லா பாடுகிறவங்களாக இருக்கணும். அவங்க கீபோர்டு வாசிக்க ப்ளே பண்ண உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சரியான முறையில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி தருவோம். அதன் பின்பாக நீங்கள் தேவநாம மகிமைக்கென்று நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளே பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட சிறு குழந்தைகளை ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சேர்ஸ் இல்லாத அளவுக்கு சிறு குழந்தைகள் ரொம்ப தரையில் தான் உட்காந்துருக்கிறதாக கேள்விப்பட்டுரும். வருகிற நாட்களில் பனி நாட்களில் கீழே ரொம்ப சில்னஸாக இருக்கும். குழந்தைகள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தரையில் போய் கீழே உட்காந்தா அது நல்லா இருக்காது. அவங்க சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு இருக்கிறனால தான் அவங்களுக்கு பதிலாக சண்டே கிளாஸ் டீச்சருக்கு பதிலாக நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். அதனால் சிறு குழந்தைகளுக்கு சேர்ஸுக்காக நாங்கள் டெய்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சேர்ஸ் 300-400 ரூபா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சேர்ஸ் வேணும்னா அதிகபட்சம் ஒரு 20 சேரு இல்லை ஒரு 25-30 சேர் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 200-300 கொடுத்தாலும் கூட என்ன சார், ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேர் வாங்கினா கூட அதை கலெக்ட் பண்ணி நீங்களே போய் என்ன செய்யலாம், சம்மந்தப்பட்டவங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க நம்மளோடு இணைந்தவங்க, அவங்களே போய் என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரே கலரில் அந்த சேர்ஸ் வாங்கி வச்சுட்டு, குழந்தைகள் இல்லை உங்கள் பிள்ளைகள் தான் அவங்க நல்லா உட்காந்து சேர்ஸில் ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம நெருக்கடியான சூழ்நிலை தான். அதனால் நீங்கள் கொடுக்கும்போது நாங்களும் ஸ்பான்சர் பண்ணுறோம். இப்போ அதில் எல்லாத்துலையும் எனக்கும் பங்கு இருக்குது. சரிங்களா? நாங்களும் ஸ்பான்சர் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் ஒரு சேருக்கு உண்டான ஒரு 200 ரூபா கொடுத்தா கூட போதும். அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு 200 மீன் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? 200 ரூபா கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. அதனால் நான் எதையும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கிறேன். அவன் மனசு கேட்கலை. நம்ம சபை, நம்ம பிள்ளைகள். அதனால தான் சொல்கிறேன். அப்படி யாராக இருந்தால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். யாராவது கொடுக்கறதுனா கொடுக்கலாம். தம்பி கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா உங்கள் பிள்ளைகள், அது சின்ன குழந்தைகள்லாம் நிறையா இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் என்ன சொன்னேன், இப்படி சொன்ன உடனே எங்கள் வீட்டில் இருக்கிற பாயெல்லாம் கொண்டு வச்சு இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். பழைய பாயெல்லாம் பழைய பாயின்னு நாங்கள் படுக்கிற பாய் கிடையாது, பழைய சர்ச்சில் நம்ம யூஸ் பண்ண பாய் தான். சரிங்களா? அதெல்லாம் கொண்டு கொடுக்க மாட்டோம். சில பாய்கள் மேட்டெல்லாம் உள்ளே நேற்றே கொடுத்துட்டோம். பசங்க கீழே பிள்ளைங்க உட்காடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே. அதனால் சேர்ஸ் உட்காந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம். வேறு யாராவது நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தாலும் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணி கூட மொத்தமாக வாங்கி கொடுக்கலாம். ஜாஸ்தி நம்ம தேவையில்ல. நம்ம புதிய சபைக்கு போன பிறகு நம்ம எல்லாமே நானும் அதிகமாக உங்களுக்கு சபைக்கு சேர்த்து நான் விருப்பப்படுவேன். இப்போதைக்கும் ரொம்ப சிரமம்தான், எல்லாருக்கும் சிரமமாக இருப்பீங்க. ஆனாலும் இது ஒரு சின்ன தொகை தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது கொடுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஜெபிக்க விருப்பம் இருந்தாலும் ஜெபிக்கலாம், உங்களுடைய சாய்ஸு. அதனால் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. இதை போய் எங்கேயோ ரெக்கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு வசூல் பண்ணிகிட்ருக்கிறான்னு கேட்டுட்டு தொந்தரவும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு அதிகமாக நான் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, நீங்கள்
புறப்பட்டு போக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் அவங்கள நடத்திட்டு போங்க. சிமியோன் இந்தாங்க, நானும் ஒரு சேர்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம். இதில் 600 இருக்குங்க, 2 சேர்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 2 பேர் ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது பெண்களில் யாரோ ஒருத்தர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக. இரண்டாவது என்னங்கம்மா? கொடுங்கம்மா, கொடுங்க. யாரும் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. நன்றி. ₹1 கொடுத்தாலும் அது தேவனுக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வாங்க போகலாம்? நீங்கள் சிமியோன் நீங்கள் தான் பொறுப்படுத்த, தாஸ் நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. நம்ம ரமேஷ் இருக்கிறாங்க, நீங்கள் 3 பேரே சேர்ந்து கொள்ளுங்க. ஆலோசனை ராஜு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க. அவங்களும் மூத்தவர் உட்காந்துருக்கிறாங்க. மற்றவங்களும் எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லாருக்குமே உரிமை இருக்குது. எல்லாருமே கனத்துக்குரியவர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோரும் சேர்ந்து நீங்கள் தீர்மானம் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறீங்க, உங்கள் சபை எப்போ நீங்கள் போய் வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். என்னிடத்தில் பணத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி என்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வாங்க பாஸ்ன்னு சொல்லாதீங்க. உங்கள் கூட நான் வேணால் வரேன், சரிங்களா? ஒத்துழைக்கு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசுவதற்காக யாராவது ஒருவர் தயவு செய்து பெண்கள் ஆவியானவர் ஏவப்பட்டவர்கள் யாராவது சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அதன் பின்பாக ஆண்கள் பகுதியிலே யாராவது ஒருவர் ஏவப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுன்னு சொன்னோன்னு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பி. யோசனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, எனக்கு ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைக்கலைன்னு அப்படி இருக்கணும் உங்களுடைய பாரம். ஆமீன். ஜெபம் பண்ணு. அருள்மணியோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கூட ராஜா ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. தேவ வார்த்தைக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே சப்பா. ஊழியக்காரர் மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஊழியக்காரர் வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்துங்க ராஜா. வந்த ஜனங்கள் வந்த வண்ணமாய் இல்லாதபடிக்கு ராஜா உடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்க ராஜா. எத்தனையோ கஷ்டத்தில் துன்பத்தில் வந்திருப்பாங்க ராஜா. உடைய வார்த்தை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷ சமாதானத்தை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிற. ஊழியக்காரர் மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மோடு பேசுவதற்காக நன்றி. அருள்மணி சகோதரிக்காக மற்றவங்க ஜெபிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்கள் பகுதியில் யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணலாமே, யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்டீஃபன் ஜெபம் பண்ணுப்பா. ஆண்டவரே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற சொன்ன தேவன் ஆண்டவரே சப்பா எங்களோடு ஆமீன், ஆமீன். ரொம்ப நன்றி ஸ்டீஃபனுக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தயவுசெய்து செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், இல்லைன்னா சைலண்ட் மோடில் போடுங்க. நான் உள்ளே வரும்போது உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்தும்போது நான் சைலண்ட் மோடில் போட்டேன். நீங்களும் என்னோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கனப்படுத்துவோம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம். கவனம் சிதறலாமல் நம்ம சத்திய வார்த்தையை நம்ம கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில், அதாவது சென்ற வாரத்தில் உண்மையாய் மனம் திரும்புதல் நிமித்தமாக தேவ ஜனங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சத்திய வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசுனதாக நம்ம கவனித்தோம். இந்த வாரமும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்போது, அதாவது ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல குடும்பங்கள், அந்த குடும்பத்துக்கு மனம் திருந்தி வாழும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் புறஜாதிகள் கரத்திலிருந்து உலக பிரகாரமான நம்மளுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலிருந்து
நம்மளை வேறு பிரித்து கர்த்தர் கொண்டு வந்த நோக்கமே எதற்காகனா மனம் திருந்தி வாழ வேண்டும். மதம் மாறி வாழ ஆண்டு வரல, அதை சொல்லலை வேதத்தின் அடிப்படையில். மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ மனம் திருந்தி வாழும்போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையும். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். நீ பெற வேண்டிய சகல விதமான எல்லாவித நன்மைகளும் பெற்றுக்கொள்வதற்கு தடை இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனிதன் மனம் திருந்தாத பட்சத்தில் இருந்து அவன் எவ்வளோதான் பிராயசப்பட்டு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா குறைவுள்ளதாக இருக்கும், குற்றப்படுத்துகிற சூழ்நிலை கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கும். அப்போ மனம் திருந்தலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறது தான் ஆவிக்குரிய கனி. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியனா ஜெபிக்கிற ஒரு காலம். நம்மளுடைய காலம் என்ன காலம்? மனம் திரும்புவதற்கு மட்டும் இல்லை, நம்ம மனம் திருந்தினால தான் இன்றைக்கு உங்கள் குடும்பமும் நம்ம குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மை அதுதானே. விசுவாசிக்கிற மட்டும் அப்படியே சொல்லுங்கள், நான் மனந்திருந்த நிமித்தமாக தேவனால என் குடும்பமும் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. மனம் திருந்தாத வாழ்க்கையில் வாழ்கிறவங்க கொஞ்சம் மனம் திருந்திக்கிங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே திருந்த வேண்டும். அப்போ பாருங்கள், மனம் திருந்தினது நிமித்தமாக நம்ம பெற்ற நன்மைகளை என்ன செய்யறோம்னா மற்றவர்களும் பெற வேண்டும். நம்ம பெற்ற ரட்சிப்பு, நம்ம மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டது போல நாம் என்ன செய்யறோம்னா மற்றவர்களிடத்தில் அவர்களும் மனம் திருந்தி அவர்களும் ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களும் இந்த சபையில் தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற குடும்பமாகவும் மட்டுமல்ல மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற குடும்பமாக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உதாரணமாக பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லையா? என்னது வித்தியாசமாக உடனே சொல்லுவீங்க, பாஸ்டர் என்ன இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சட்டை போட்டுட்டு வந்திருக்கிறாரு. எப்போ எனக்கு கேட்பீங்க, எங்கே எடுத்தீங்க, எங்கே தைச்சிங்க? அப்படி சொல்லும்போது நான் என்ன செய்வேன்னா, இந்த கடையில் எடுத்தேன், இந்த கடையில் தைச்சேன், டெய்லர் கடையில் தைச்சேன், பர்ஃபெக்டாக நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே அங்கே போங்க, அங்கே ரொம்ப குறைவான விலையில் இருக்கிறது, மலிவாக கொடுக்குறாங்க, நல்லா நல்லா டிச் பண்ணி தராங்க, பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஏற்றபடி நல்ல ஸ்டிச் பண்ணி தராங்க, அது பொருளும் அதாவது துணியும் நல்ல தரமான துணி, நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்கிறோம், நம்ம போய் அங்கே என்ன செய்கிறோம், வாங்க போகிறோமா இல்லையா? அன்றைக்காக ஒரு நாள். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, பாவ மன்னிப்பு குறித்து, நிச்சயத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து நீங்களும் நானும் அதிகமாக என்ன செய்யணும்னா நாம் பெற்ற மனம் திரும்பல் நிமித்தமாக, நாம் பெற்ற சகலவிதமான ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நம்ம சுற்றிக்கிற அத்தனை ஜனங்களுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதமும் மனம் திரும்பலும் கேட்ட ஜெபமும் அவங்களுக்கு தேவை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்குமோ புரியல தெரியல, புரியல. ஆண்டவர் என்னையே தான் அழைச்சிருக்கிறாரே, பாக்கி உள்ளவங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி ஒரு பொருள் வாங்குகிற கடையில் வாங்கினா அது கடையில் நம்ம வாய் சும்மா இருக்காது. நீங்கள் அந்த கடைக்கு போங்க, அங்கே நல்லா தரமானது எப்படி விளம்பரம், அவன் இதனால் நல்ல ஃபிட்டிங் சூப்பராக தைச்சி தருவாங்க, ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அந்த டைலருக்காரன் ஏதாவது உங்களுக்கு கமிஷன் கொடுப்பானா? நீங்கள் உங்கள் சபைக்கு உங்களுக்கு சட்டை மீண்டும் தைக்கணும்னு போனால் அதை ஐயா 4 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க, அதனால் உங்கள் சட்டை நான் ஃப்ரீயாக தைச்சி தரேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு ஆத்மாவுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட கொண்டு வந்து சபையில் சேர்த்தின புறஜாதிகளை இது நிமித்தமாக தேவன் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். இந்த பூமியிலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ நாம் மனம் திருந்தணும். நம்ம மனம் திருந்தி வாழும்போது தான் கர்த்தர் நம்மளோட ஆசீர்வாதத்தை மேலே ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். மனம் திரும்பாத இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்றால் நம்ம எப்படி மனம் திரும்பணும்? அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். ரொம்ப புரியும், நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம வந்துட்டு போனால் போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம வந்துட்டு அவரை நம்ம கடமைகளை தேவைகளெல்லாம் சந்தித்தா போதும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு இதோட பெரிய பெஸ்ட்டான ஒரு ஜெபம், ஒரு ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா, மற்ற நேரங்களில் சபையோரோடு இணைந்து ஊழியரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா? நமக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறேன், வேலைகள்லாம் எல்லாமே வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் இதை தான் நான் டீச் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கூடி வந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க வச்சிங்களேன், அந்த ஜெபம் கர்த்தர் மகிமையாக உங்களை ஆசீர்வதிப்பார்.
சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பாஸ்டருக்காக நம்ம வரோம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. எப்பவுமே பாருங்கள், பாஸ்டருக்காக நம்ம நினச்சோம்னா, பாஸ்டருக்காக கொடுக்குறோம்னு நினச்சோம்னா, நம்ம எவ்வளோ தான் நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்தாலும், பொருளாதாரம் கொடுத்தாலும், ₹1 கூட எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நான் எதை செய்தாலும் என்னை அழைத்த தேவனாக நாமம், அவருடைய நாமம் மகிமைக்கென்று செய்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பூரணப்படணும். அதுதான் மனம் திரும்புதல். பாஸ்துக்காக செய்யறதுக்காக வரல, பாஸ்துக்காக வர நம்ம நினைக்கவே கூடாது. புரியுதுங்களா? அது வேறு. சபை முடிந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வேறு. ஆனால் ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும்போது, என்னை அழைத்த தேவனுக்காக நான் வருகிறேன். என் ஜனங்கள், என் மக்கள், என் இன மக்கள் அழிந்து போகிறார்கள், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் என்னது பலவிதமான தவறில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இந்த சபை விசுவாசிகளை கூட ஒரு சில விசுவாசிகள் எங்கிட்ட ரொம்ப பாரத்தோடு சொல்லுவாங்க. தெரியுதா? தன்னுடைய மகனை குறித்து சொல்லுவாங்க. வெறுதா மனம் திருந்தாத சூழ்நிலை, பெற்ற தாய்க்கு கூட வீட்டில் இடமில்லை. ஆனால் யாரும் முன்பின் தெரியாத மோசமான பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்து என்னுடைய மகன் வீட்டில் தங்க வைத்து உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறதான். ஆனால் பெற்ற தாயை அவமதிக்கிறான், பெற்ற தாய்க்கு கனப்படுத்துவதில்லை, பெற்ற தாய்க்கு ஏற்ற ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்லை, என்னை வெளியே நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. கேட்டால் வித்தியாசமான வார்த்தைகள், இருதயம் நோகிறது, இது மிகுந்த வேதனை வியாக்களப்படுகிறது என்று இந்த சபையில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பாதிப்போடு கண்ணீரோடு என்னோட பகிர்ந்து கூட நான் பார்க்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி ஒரு இந்த மாதிரி அப்போ அவங்களுடைய சூழ்நிலைகளை தெரிந்து நம்ம ஜெபிக்கும் போது விடுதலை கொடுப்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ அவங்க வரல, அந்த குடும்பம் வரலன்னு நினைக்கிறேன். சேலத்துலேருந்து ஒரு சகோதரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது அவங்க ரொம்ப முடியல. சேலம் பகுதியிலேருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு நைட்டு 8 மணி, அதாவது வியாழக்கிழமை நைட்டு கொண்டு வந்திருந்தாங்க. சேலத்துலேருந்து அவங்க கூட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்களால உட்கார முடியல, நிமிர முடியல, நிற்க முடியல, படுக்க முடியல, அதை உருண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது சரீரத்தில் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவங்க பில்லி சூனியமும் என்ன வச்சுட்டாங்க. அது நல்லா தெரியுது. இது நிமித்தமாக ரொம்ப அவங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் எல்லாம் நார்மல் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு, இடுப்பு பகுதியில் ஜவ்வு என்னது கீழே விழுந்ததுனால விலகி போய் தனியாக வந்துருச்சு. இதனால் அவங்களால குமினிய முடியல, நிமிர முடியல, ஸ்பைனல் கார்டு ரொம்ப பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்தாச்சு, சபைகளுக்கு போயாச்சு, சபைகளிலும் சில இடத்துல அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அப்போ ஒரு நாள் 2 உபவாச ஜபத்தில் சில சமயம் ஜபம் பண்ண ஃபோன் கால், வீடியோ கால் போடும்போது நான் ஜபம் பண்ணிவிடுவேன். ஒரு டைம் ஹார்ட் பிரச்சனை, ஜபம் பண்ணி சுகமாயிடுச்சுன்னு எனக்கு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதுகு பூரா பாடி பிரச்சனைன்னாங்க. ஜபம் பண்ணோன்னா அது சுகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னது எப்போன்னா அந்த வியாழக்கிழமை தான் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நடத்துங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு போனவங்க என்னது, அவங்கள எப்படியாவது சத்தியத்தில் நடத்துங்க பாசரி. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள கேட்கக்கூடிய முடியாத அளவுக்கு அப்படியே புழு துள்ளுற மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கிற போது எப்படி ஆண்டவர் பற்றி சொல்ல முடியும், எப்படி அவங்கள ரட்சிப்புக்குள் நடத்த முடியும்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த 1-2 வசனத்தை வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி பாவ மன்னிப்பு அவங்களுக்கு என்ன சொன்னேன், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் உங்கள் மனதிலேயே சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு முழு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் பூர்ண விடுதலையோடு ஆண்டவர் உங்களை நடத்துவார் சொல்லி நான் சத்தியத்தை சொல்லிட்டோம். நானும் பாசமா வீடியோ ரெக்கார்டும் இருக்குது, வீடியோ கால் இருக்குது, அவங்கள எடுத்துருக்குறோம் நாங்கள். அப்போது என்னென்னா அவங்க என்ன செஞ்சால் ஒரு நிமிஷம் வரைக்கும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களால உட்கார முடியல, நிமிர முடியல, சேர்ஸில் கொண்டு வந்து உட்கார வைக்கவும் முடியாத அளவுக்கு பெட்ஷீட்டை வைக்கிறாங்க, பின்னாடி தலகாணி வைக்கிறாங்க, இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியது அவங்க சத்தியத்தை சொல்ல பிறகு ஜெப எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஜெபித்த பின்பு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நடங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்க கிளியராக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ரூமில் ஒரு 4-5 தடவை நடந்தாங்க. நல்லாவே நடந்தாங்க, கை காலில் நல்லா உயர்த்தி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா குனியணும்னு சொன்னேன். எப்படின்னா நீங்கள் நல்லா குனியணும்னா நல்லா கீழே உங்களுடைய நல்ல நின்ன இடத்துலேருந்து உங்கள் காலை கீழே நல்லா குனியணும். அவங்க நிலத்தை கையில் நல்லா ஃப்ளோர் இந்த இதை தரையினா இந்த தரையில் இந்த விரல் இப்படி படுற அளவுக்கு சொல்கிறாங்க. ஒரு 5-6 தடவை என்ன செஞ்சாங்கன்னா நல்லா டக்குன்னு சொல்ல குனிஞ்சு எழுந்திரிச்சாங்க. ஆனால் நானும் எக்ஸசைஸ் செய்கிறேன், குனிஞ்சு பார்த்தா முழங்காலுக்கு கீழே என் கை போக மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா ஃப்ரீடம் ஆகிட்டாங்க. ஃப்ரீடம் ஆன பிறகு பார்த்துட்டிங்கன்னா அவங்களே வழி அனுப்புனாங்க. அவங்களா போய் மறுபடியும் சேரில் தானாக போய் உக்காந்தாங்க. அப்போ என்ன காரணம்,
ஒரு பக்கம் சாத்தான் தடை பண்ணுது, நீ போகாது, இந்த நேரத்துக்கு மேலே நான் போக மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மறுபக்கம் எனக்கு உள்ளம் துடிக்குது, நான் வரலன்னா அந்த இரவு பூரா அந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருப்பாங்களேன்னு சொல்லி. அப்போ உடனே நானும் அம்மாவும் போய் என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் அந்த நிமிஷத்தில் நல்ல விடுதலை கொடுத்தார். நினச்சி பாருங்கள், எதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. உங்கள் குடும்பங்களிலே பல பேர் இருப்பாங்க. உங்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் நம்ம கேட்குறோம், கேள்விப்படுறோம். சில பேர் புறஜாதிக்காரங்க, அவங்க வர முடியாத சூழ்நிலை கூட, ஐயா என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாதிப்பு சூழ்நிலை இருக்குது, நிம்மதி போயிடுச்சு, எல்லா வித ஆசீர்வாதம் இழந்துட்டேன், இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், வாழ்வதா சாவதான்ற தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் எங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும், உடனே அதை கீழ்ப்படிஞ்சு செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும், இந்த குழந்தைகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்தது நோக்கமே அதுக்காக தான். ஏதோ நல்ல நாள் நம்ம சாப்பிட்டு நல்லா திருப்தியாக வாழ்ந்துட்டு அப்புறம் நம்ம முடிஞ்ச பிறகு ஆண்டோட போய் சேரணும், அந்த நோக்கம் இல்லை. நம்ம இதை செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செஞ்சால் தான் நம்ம சபையில் ஒரு எழுப்புதல் உண்டு, உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் இருக்கும். புரியுதுங்களா? ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று அநேக அற்புதங்கள் கர்த்தர் செய்து ஆண்டு உயர்த்துவார் இருப்பார். ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, நான் ஜெபம் பண்ணோன்னே மகளோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் அற்புதம் செய்யணும். புரியுதுங்களா? அப்போ ஜெபிக்கணும்னா நம்ம ஆண்டுடைய ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது, அவருக்கு முன்பாக நிற்கும்போது குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். யாரால? தேவனால். எந்த அளவுக்கு, அதாவது சொல்லுவாங்க, கடுகு எவ்வளோ சிறியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளோட பாவங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகளாக நம்ம நின்று ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதே நம்ம ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், சின்ன சின்ன தவறுகள் மறைத்து கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யாமல் மனம் திருந்தாத பட்சத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக, இதெல்லாம் ஒரு பெரிய உலகத்தில் எதோ செய்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அவளாம் நல்லா இருக்கிறாங்க, இதெல்லாம் போய் சொல்லிட்டு உட்காருக்க எனக்கு நேரம் இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மை நாமளே வஞ்சித்து ஏமாற்றி பாவங்களை மறைத்து வைக்கும்போது தேவனுடைய பார்வையிலே நம்ம பெற வேண்டிய எல்லா நன்மைகளும் பெற முடியாதபடி தடையாக இருக்கும். இது நிமித்தமாக நம்ம பிள்ளைகளோட சன்னதிகளும் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நீங்கள் கனி கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் என்ன சொல்வாருங்களா, உங்களை ஆசீர்வதித்து எந்த பகுதியில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை பெருக செய்கிற தேவன் உங்களோடு இருப்பார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யோவேல் ஆகமத்தில் சென்ற வாரத்தில் படித்தது தான் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமீன். நல்லா கவனிக்கணும். கடந்த வாரத்தில் சொன்னது தான், ஆதலால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் தான் கர்த்தர் பேசுகிறார். மனம் திரும்புன்னா இன்னும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து தான். எந்த பிரசங்கம் இருந்தாலும் முதல் எனக்கு தான் அந்த பிரசங்கம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. அப்போ மனம் திரும்புங்கள், என்னிடத்தில் மனம் திருந்தி வாங்க, உங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்னிடத்தில் மனம் திருந்தி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, ஏன்னா இது கடைசி காலம். அந்த நாட்களில் யோவேல் தீர்க்கதரிசி வாழ்கிற அந்த காலங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு பாவத்தில் மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தேசத்தையே முழுவதுமாக அழிக்கும்படியாக கர்த்தர் தீர்மானம் எடுத்திருக்கிறார். முற்றிலுமாக புறஜாதி கையில், புறஜாதினா புற ராஜாக்கள் ஆளுகிற இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத ராஜா, அவன் கையில் ஜனங்களை கொண்டு போய் அடிமை கைதிகளாக கொண்டு சேர்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது தான் யோவேல் தீர்க்கதரிசிகிட்ட கடைசியாக லாஸ்ட் வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு,
நீங்கள் இப்பொழுது என்ன சொன்னால் உபவாசத்தோடு அழுகையோடு நீங்கள் செஞ்ச தவறுகளுக்காக புலம்பலோடு என்னுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்கன்றாரு. எதுக்காக ஜெபிக்க சொல்றாரு? உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, மனம் திரும்பாத உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தின நோக்கமே எதுக்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தின நோக்கம், தெரிந்த நோக்கம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் நிதானித்து அறிய முடியும் அவனால். என்னை தேவன் எதற்காக மன்னித்தார், என்னை எதற்காக இந்த சபையில் அழைத்தார், இந்த சபையில் அழைத்த நோக்கம் என்ன, என்னுடைய டியூட்டி என்ன, என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பரிசுத்த ஜீவியம் என்ன, நான் தேவனுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ண வேண்டும், இவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கடமைக்காக வர்றதுனால ஒன்றுமே கிடையாதுங்க. எப்பவுமே ஜெபம் பண்ணாலும் சரி, வேதத்தை வாசித்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, கடமைக்காகன்ற அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கடமை என்ற அந்த சிந்தையோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டு நிச்சயமாக நம்மளை உயர்த்த மாட்டார். இது என்னுடைய வேலை, ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிற நேரம், என் ஜனங்கள், என் இன மக்கள், என்னுடைய சரீரை நான் ஒடுக்கணும், என் சரீரத்தை நான் ஒடுக்கணும், என் ஆவிக்குரிய ஆத்தும பாரத்தோடு இந்த தேசத்துக்காக நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த பாரம் உங்களுக்கு என்றைக்கு இருக்கிறதோ, என்றைக்கு அந்த பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க இந்த சபையில் வந்து ஊழியரோடு சபையோரோடு இணைந்து ஜெபிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் டைரியில் வேணால் நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். உங்களோட ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும், உங்கள் நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும், உங்கள் ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், உங்களோட ஃப்யூச்சர் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா காரியங்களும் ஜெபிப்பதற்கு முன்னே கர்த்தரை உடனே செய்வதற்கு அந்த காரியத்தில் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை உண்டாகட்டும். உங்கள் இருதயத்தை கிழித்து நீங்கள் உட்காரணும். அப்பொழுது உங்கள் ஜெபத்தின் மூலியமாக இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன், இந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்க, மனதுருக்கும் என் பிள்ளைகள் கெஞ்சி புலம்பி அழுகிறது. இதற்கு மேலே என் தேசத்தை நான் அழிச்சேன்னா என் பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. ஆனால் நான் மனதுருகி என் பிள்ளைகளுக்காக என் ஜெபத்தை பிள்ளைகள் கேட்டதுனால, செய்ததுனால, புலம்பினதுனால, என் சமூகத்தில் உட்காந்து அழுததுனால இனி இந்த தேசத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். இதுதாங்க உண்மை. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மற்றவங்ககிட்ட போய் புலம்புறோம், அழுகிறோம், அரசாங்கத்துக்கிட்ட போய் காலை பிடிக்கிறோம், மருத்துவர்களோட காலை பிடிக்கிறோம். ஆண்டோடைய பாதத்தை பிடிங்க. அதுதானே ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. புறஜாதி காலில் நம்ம போய் ஏன் விழுகணும்? அதுக்கு நம்மளை அழைக்கலை கர்த்தர். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ அது மாத்திரம் இல்லாமல் அவர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவராக இருப்பது மட்டும் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் கவனிச்சிங்கன்னா ஜனத்தை கூட்டுங்கள். பார்த்தீங்களா எதுக்கு சொல்கிறாரு? சபையோரை கூட்டுங்கள். ஜனத்தை கூட்டுங்கன்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக, அவர் ராஜாவாக நிற்பதற்காக அல்ல. எதுக்கு கூட்ட சொல்கிறாரு? சபையோரை கூட்டுங்கள். உங்கள் திருச்சபையில் எத்தனை பேர், 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்கள யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ, என் இருதயத்துக்கு ஏற்ற யார் பாரமாக இருக்கிறாங்களோ அவங்கள அழைங்கன்னு சொல்கிறாரு. கூட்டுங்கள். பிறகு நான் முறுமுறுக்கிறவங்க, குறை சொல்கிறவங்கள கூட்ட சொல்ல ஆண்டவர், என் இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்களை கூட்டுங்கள், என்னோடு என் சமூகத்தில் அழுது புலம்பர்களை கூட்டுங்கள். அதுதான் என் ஜனங்க கூட்டுங்கள். அப்போ பார்த்துட்டுன்னா ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்போ கவனிச்சிங்களா? சபை ஏன் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கு? இதுதான் காரணம். ஒரு மனுஷன் நல்லா கவனிச்சுங்க, உங்களில் ஒருத்தர் யாராவது நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க வச்சுங்களேன், ஆண்டவருக்காக நல்ல பரிசுத்தமாக இருக்கிறீங்க வச்சுங்களேன், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் தைரியமாக ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும், கேட்க முடியும். அப்போ பரிசுத்தப்படுத்துங்கள். நம்ம ஜெபம் பண்ணால் தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனோட வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? போராடி தேவ சமூகத்தில் ஜெபிக்காத யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் அசுத்தம் இருக்க தான் செய்யும். நான் உலகத்தான் போராடி ஜெபிக்கணும். அப்போ அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தப்படுத்துங்கள் சபையை, முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்,
மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்போ சபையோர் எல்லாரையும் கூட்ட சொல்கிறாரு. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் என்ன சொன்ன ஜெபம் பண்ண கூட்டுங்கள். அதுதான் ஜெபிக்கல வாங்க. எதுக்கு? இது கடைசி காலம். ஆதி நாட்களில் யோபேல் தீர்க்கதரிசி காலத்தில் கூட அப்படி இல்லைங்க. அங்கே அந்த நாட்களில் கூட பாவம் குறைவாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தா சின்ன குழந்தைகள் கூட பாவம் செய்ய ஆரம்பிக்குது. அன்றைய நாட்களில் ஒரு பெரியவங்க தான் பாவம் செஞ்சுருப்பாங்க, விவரம் தெரிஞ்சவங்களாம். இப்போ அப்படி கிடையாது. சிறு குழந்தைகள், 5 வயது குழந்தைகள் முதல் கொண்டு பாவத்தில் ஈடுபடுறாங்க. அதிகமாக உலகத்தில் பாவம் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. இதற்காக அதிகமாக அந்த நாட்களை காட்டில் நம்ம இந்த நாட்டில் ஜெபிக்க வேண்டியது நம்ம தலையில் விழுந்த கடமை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே மாதிரி யோவேல் புஸ்தகத்தில் பார்த்துட்டீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிமா. ஆசாரியர்களே, ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டுடைய கோபாக்கணும் நியாயம் தீர்க்க இந்த பூமியில கர்த்தர் வருகிறார் நமக்கு தெளிவாக எழுதி சொல்லிட்டார். இந்த பூமியும் இந்த உலகத்திலையும் நியாயம் தீர்க்க நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதனால தான் அண்ணன் சொல்றாரு, ஆசாரியர்களே, எங்களை போல ஆசாரியர்களும் நாங்கள் ஊழியக்காரர்களாக ரட்டுடித்து புலம்புகள்னா சமூகத்தில் உட்காந்து அழுடான்றாரு எங்களை பார்த்து. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியல. என் சமூகத்தில் வந்து அழுது புழம்புங்க, உனக்கு இதை விட என்னடா வேலைன்றாரு. அழுது புழம்புங்கள். அது மாத்திரம் பணிபீடத்தில் பணிவிடைக்காரர்களே அலறுங்கள். பணிவு செய்கிறாங்க இல்லையா, எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் என்ன செய்யணும்? அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டர்களே, விசுவாசிகள் தான் நீங்கள். அடுத்தது உங்களுக்கு சொல்கிறார், தொண்டர்கள்னா விசுவாசிகளாக நீங்கள். தொண்டர்களே, நீங்கள் உள்ளே தேவனுடைய ஆலயமாக இந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து நீங்களும் அவர்களோடு இணைந்து ரட்டுடுத்தவர்களாய் இராதாருங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலிகளும் பான பலிகளும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்களோடு இணைந்து ஜபிக்காமல் இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்காம உங்கள் வாழ்க்கையே நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. வேதனையோடு சொல்கிறாரு. அப்போ பரிசுத்த உபவாச நாளை அதனால் நீங்கள் நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எல்லா ஜனங்களையும் எல்லா தேசத்தில் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாக கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பார்த்தீங்களா? உங்கள் ஊழியக்காரர்கள் வந்து இந்த காரியத்துக்காக கூட்டு வர சொல்கிறதுனா இது ஆண்டவர் சொல்கிறதுல இருந்து பேசுகிறோம். உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நலம் விசாரிக்க நாங்கள் கூப்பிடலை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமயத்தில் ஜெபம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை முதல்ல தப்பி வைப்பார், முதல்ல நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார், நம்ம மூலியமாக ஜெபத்தின் மூலியமாக மற்றவர்களை பாதுகாப்பார். புரியுதுங்களா? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வீட்டுக்கு வரத்துக்குள்ள எத்தனை பிரச்சனைகளை பார்க்குறீங்க சமுதாயத்தில். நீ சுகபத்திரத்தோடு இருக்கிறதுக்கு காரணம்னா தேவனாக கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுவாங்களே. அப்போ ஆண்டுடைய கோபம் அந்நாட்டிலே, ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டுடைய நாள் எந்த நிமிஷம் வேணால் வரலாம், எந்த நொடி பொழுதுல வேணாலும் வரலாம். புரியுதுங்களா? அந்த சமயத்தில் நம்ம கைவிடப்பட்ட என்ன கதியாகிடும்? ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான நோக்கமே. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பாருங்கள், அடுத்த சங்கீதக்காரன் தாவீது பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பு செய்தேன். அவன் பாருங்கள், அவன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மனுஷன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்றைக்கு அந்த பச்சைபால் இடத்துல கண்ணை வைத்தானோ, உரியாவை கொலை செய்ய திட்டமிட்டானோ, அப்போவும் அவன் ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பரிசுத்தவான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான் வச்சுங்களேன். நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். ஜெபத்தை விட்டுட்டு அவன் அப்படியே கொஞ்சம் ஸ்லாக்னஸ் ஆகிட்டு பின்மாற்றம் அடைச்சிட்டா பிசாசு சீக்கிரமாக அவனை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேரும். அது மாதிரி தான் அவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறான் தாவீது ராஜா.
ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆனால் கடைசியில் என்னன்னா, அவன் பழக்கனி வழி மேலே போய் பச்சைப்பாலை குளிக்கிறத பார்த்துட்டு அவளை இச்சித்து தவறு செய்த நிமித்தமாக, அவளுடைய கணவரையும் கொலை செய்த நிமித்தமாக, நாத்தான் தீர்க்கதரிசி நிமித்தமாக அவன் பெற்ற எல்லாவித ஆசீர்வாதம் ராஜ்யபாரம் என்ன செய்ய பிடுங்கப்படுகிறது. இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப மனஸ்தாபம் ஆயிடுச்சு. நான் செஞ்சிட்டேன், தவறு செஞ்சிட்டேன். எவனாவது பாவம் செஞ்சுட்டு போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பானா? ஆண்டவரே, நான் இப்போ பெரிய பாவம் செய்ய போகிறேன், ஒரு துரோகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவானா? அப்படியே தான் இருக்கிறீங்களா? இருப்பாங்களா? ஆண்டவரே, இன்றைக்கி 4 பேர்த்த தீர்த்து கட்ட போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு என் மனைவிக்கு பேர இன்னொன்று வச்சுக்க போகிறேன், அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் தான் புரோக்கராக இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவானா? ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா? அது ஆண்டவரே போய் சில பேர் அப்படியே இருக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆண்டவர்ன்னு. பாருங்க, அப்போது அவன் மனம் திரும்புகிறான், நான் தப்பு செய்துட்டேன் இன்றைக்கு. அதனால தான் கர்த்தர் என்னை பார்த்து என்ன செஞ்சார்? நாத்தான் தீர்க்கதரிசி நிமித்தமாக நான் பெற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு என்ன செஞ்சார்? இலக்க காரணமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை, சாத்தானும் காரணம் இல்லை, நான் இடம் கொடுத்து பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால தான். அதனால தான் அவன் மன்னிப்பு கேட்குற. சங்கீதம் 54:51 2-4 வாசிமா. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அப்போ கவனிச்சு பார்த்துட்டீங்களா? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவ வேண்டும், உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க. என் பாவத்தை நான் மறப்பதற்கு என்னை சுத்திகரிங்க. என் பாவத்தை நான் மறக்கணும், நீங்கள் மறக்கணும் ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. என் அக்கிரமத்தை நீங்கள் செய்யுங்க. நான் அறிந்து அறியாமல் செய்துட்டேன். அறிந்து அறியாமல் இல்லை, அறியாமல் கிடையாது, அறிந்து தான் செஞ்சுருப்பான். அதை எப்படி அறியாமல் இருப்பான்? நான் ஒரு தேவ மனுஷன்னா பாவம் செய்வதற்கு முன்னாடி கர்த்தர் உணர்த்துவார். அது எப்படி அறியாமல் இருக்கும்? ஒரு பாய்சன் குடிக்கிறான், ஒரு மதுபானம் குடிக்கிறான், ஒரு சிகரெட்டு குடிக்கிறான்னா ஆரம்ப பழக்கத்தில் குடிக்கும்போது அவனுக்கு உள்ளான உணர்வு இருக்குமா இல்லையா? தப்பு செய்ய போகிறோம் தெரியுமா தெரியாதா? கண்ணு தெரியாதவங்கண்ணா அவனுக்கும் தெரியும். அப்போ ஆனால் நான் பாவத்தை என்னது அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்தை முற்றிலுமாக மறக்க நான் என்ன செய்ய? என்னை சுத்திகரிங்க, ரத்தத்தினால சுத்திங்கிற. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமக்கு ஒருவருக்கே நான் விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீங்கள் இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாகவே, உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறான். தகப்பன் முன்னாடியே இப்போ இப்போ பிள்ளைக்கு பீடி குடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கூட தப்பு செய்கிறவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பனும் மகனும் சேர்ந்து கூட தப்பு பண்ணுறோம் நிறைய விஷயத்தில் இருக்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல, நம்ம காலத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை விட கொடூரம் வேறு எதுலேயும் இல்லை. அது விபச்சாரத்திலும் சரி, வேசித்தனத்திலும் சரி, மற்ற காரியத்திலும் சரி. அப்போ இது துணிகரமான இந்த ஒரு பாவம் ஆண்டவர் உணர்த்தாமல் இருப்பாரா? அப்போ இது சொல்கிறது, உமக்கு ஒருவருக்கே நான் பாவம் செய்துட்டேன், அதுவும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவனுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே தெரியாமல் அவன் மனக்கண்ணை பிசாசு குருடாக்கி வச்ச மாதிரி தான் குருடாக்கிட்டான். உங்களுடைய கண்களுக்கு அப்படி தெளிஞ்ச பிறகு தான் விட்டுட்டு பிசாசு அவனை விட்டுட்டு வெளியே போன பிறகு தான் கண் பார்வை தெரியுது, மனக்கண்கள் தெரியுது. உன் கண்களுக்கு முன்பாக நான் என்ன செய்த? துரோகம் பொல்லாங்கனது செய்துட்டேன். இப்பொழுது என்னோடு நீங்கள் பேச மாட்டேன்னு தெரியும், ஆனால் மன்னிப்பு கேட்குறேன், என்னை நம்புங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், மனந்திருந்துட்டேன், என்னை நான் மனந்திட்டேன்னு ஒப்புக்கொள்கிறேன். இந்த என்னுடைய வாழ்நாள் முழுது ஒரு பாவம் செய்ய மாட்டேன், என்னை நம்புங்க ஆண்டவரே. மார்த்தட்டி சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன், அழுது புலம்பிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் சொத்துக்காக ஆசைப்படலை, ராஜ்யபாரத்துக்காக ஆசைப்படலை, தாவீது பாடியப்பட்ட மனுஷனும் கிடையாது, அதுக்காக அவன் ஆசைப்படல. என் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்தேன், என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நான் சரியாக செய்யாமல் அவர் இருதயத்தை காயப்படுத்திட்டேனே, துரோகப்படுத்திட்டேனே, என்னை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் மூலம் எவனும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் கதறி அழுதிருக்கிறான். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எத்தனை பாவங்கள் துணிகரமாக செய்கிறோம், எத்தனை காரியங்கள் சொல்கிற சாக்கு போக்குகள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி ஆயிட்டு இருக்கிறாங்க. சர்வசாதாரணம். நினச்சி பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்தோம்னா இன்னொரு உயிரோடு இருக்க முடியாது, எப்போ போயிருப்போம் பாதாளத்துக்குள்ளே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வச்சிருக்கோன்னா அதுக்காக நினச்சிடாதீங்க ஆண்டவர் மன்னிச்சிட்டே வராரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, என்னையாக இருந்தாலும் சரி சொல்கிறேங்க, ஒரு லிமிட் இருக்குது.
ஆண்டவர் ஒரு பாவம் மன்னிப்பு என்றால் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பி எழுப்ப, அந்த இதெல்லாம் கிடையாது. நீ விழுந்துகிட்டே இருப்பார், தூக்கிட்டே இருப்பாரா? அந்த அர்த்தம் கிடையாது. அது எப்படி நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப, நான் உன்னை தூக்கிட்டே இருப்பேன், உன்னை மன்னிச்சுட்டே இருப்பேன்னு செஞ்சுட்டே இருப்பாரா? ஒன்லி ஒன் டைம் தான். வருதுங்களா? ஆண்டவர் 7 தடவை இருக்கேன், நான் 6 தடவை தான் முடிச்சுட்டேன், இன்னும் 1 தடவை இருக்கு, அதுக்கப்புறம் தூக்கின பிறகு கடைசியாக நான் சரி பண்ணிக்கிறேன். அப்படியா? அந்த இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த வசனம் வேற, இது வேற. யாராக இருந்தாலும் சரி, பாவம் ஆண்டவர் உணர்த்திட்டார்னா இனி பாவம் செய்யாதே. இல்லை ஆண்டவர் இன்னும் 6 தடவை செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல முடியுமா? விபச்சாரி ஸ்திரீகளுக்கு பாவம் செய்யாதே, அதோட முடிச்சு அவ போய் இல்லை ஆண்டவர் இன்னும் 4 பேர் அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன், போயிட்டு வந்துட்டு அப்புறம் முடிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? மனம் திரும்பணும். வார்த்தை கேட்டுட்டோம்னா அந்த நிமிஷமா போய் முடிச்சிடணும் நம்ம வாழ்க்கையை. ஆண்டவர் இப்ப பேசுறாரு, இது வரைக்கும் நமக்கு தெரியல, இப்ப பேசுறாரு. ஒரு 8:45 பேசுறாருன்னா மனம் திருந்துறாருன்றார், திருந்திடணும். இல்லைன்னா உன் ஆசீர்வாதம் நீ தான் இழந்து இழக்கிற, நான் இல்லை, நம்ம தான் இழக்கிறோங்க. உன் குடும்பத்தில் நீ கொண்டு வருகிற ஆசீர்வாதம் வேற ஒருத்தர் சாத்தான் கொண்டு போயிடுவான். அம்போன்னு தான் நம்ம நிற்கணும், இங்கேயும் நிற்கணும், அங்கேயும் நிற்கணும். வருகையில் போக முடியாது. மனம் திரும்பாத எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் வருகையில் போக முடியாது. அதனால இப்போவோ நீ அழுது புலம்பி உன் இருதய சரீரத்தை சட்டை கிழிக்கிறதில்ல, உன் இருதயத்தை கிளியிடான்றாரு. ஒரு உதாரணத்தை சொல்றாரு. 2 கண்ணு உள்ளவனா அந்த நரகத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒற்றை கண்ணோட நீ வந்தால் நல்லது. உனக்கு சரீரத்தில் எந்த அவயங்கள் பாதிக்கப்படுகிறதோ, அந்த அவயங்கள் தவறு செய்தோ அதை தூக்கு. 2 கை உள்ளவன நீ வேகிறத காட்டிலும் 1 கை உள்ளவன நீ வான்றாரு, என் ராஜ்யத்தில் பிரவேசின்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? துணிகரமான பாவம். வாய் சும்மாவா இருக்கு? தவக்கலை வாய் கூட சும்மா இருக்கும், நம்ம வாய் சும்மாவே இருக்காது. சிந்தை சும்மாவா இருக்குது. அதுல இந்த தனிமையாக போனால் அதோட சிந்திக்கிறது பார்க்கறது நிறைய இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க தயவு செய்து. நான் யாரு? நான் எப்பேற்பட்டவன்? எனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருதயம் குத்தப்பட்டதாக இருந்தால் சரி பண்ணிக்கங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? தேவனாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த பாரு, எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன் செய்த பாவங்களை எல்லா விதத்திலும் என்ன செய்யணும்? மறந்துடணும். அந்த பாவங்களை மறந்துடணும், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். இதுதான் மனந்திருமலுக்கு ஏற்ற காணி. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகணும். மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது. நான் சொல்லலப்பா, சாலமோன் மூலியமா கர்த்தர் பேசியிருக்கிறாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் யாரா இருந்தாலும் வாழ்க்கையில நல்லா வாழ மாட்டான். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவன் இருக்க முடியாது, அந்த குடும்பம் இருக்க முடியாது. அவைகளை அறிக்கை செய்யணும். யாருக்கிட்ட அறிக்கை செய்யணும்? உன்னை அழைச்ச தேவன், படைச்ச தேவன், உருவாக்கின தேவன், இம்மட்டும் உன்னையும் உன் குடும்பத்தை ஆசீர்வாதம் நடத்தின தேவனுக்கு முன்பாக எஜமான், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து, அவருக்கு முன்பாக உன் இருதயத்தை உதட்டால் அறிக்கை செய்யக்கூடாது, இந்த இருதயத்திலிருந்து அறிக்கை செய்யணும். பர்ஃபெக்டா இயேசு கிறிஸ்து என் பாவங்களை முற்றிலுமாக மன்னித்துட்டார் என்ற உணர்வு தெளிவா இருக்கணும். உன் இருதயமே தெரியும் நான் எந்த அளவுக்கு கதறி புலம்பனேன்னு எனக்கு இருதயம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த அளவுக்கு உதட்டால ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, இனிமே அந்த எல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். மனுஷனை ஏமாத்திடலாம், உங்களை என்னை உருவாக்கிற தேவனை நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான். விட்டு விடணும், விட்டுணும். இதுக்கு உனக்கு எனக்கு தொடர்பு நீ இல்லை, அவ்வளவுதான். நான் தேவனுடைய மனுஷன், தேவனோடு சஞ்சரிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உட்காந்து பைபிள் படிங்க. ஆண்டவரோட நீங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். எத்தனை நண்பர்கள் பேசுவதை காட்டிலும் ஆண்டவர் பேசுவதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. தயவுசெய்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். கூடுமான வரைக்கும் நீ ஜெபம் பண்ணி பாருங்க. வேதத்தை வாசிங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. ரெண்டுமே செய்யணும், 50-50. கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டுமே முடிஞ்சுதா பாடல்கள் கேளுங்க, செய்திகளை கேளுங்க.
அதுக்காக மற்ற செய்திகளை எதுவும் கேட்காது. நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தின் பிரகாரமாக போதிக்கிற அந்த தேவ மனசை யாராக இருந்தாலும் அவங்களோட செய்தியை கேளுங்க. எல்லாத்தையும் யூடியூப்பில் கேட்குறது, அவர் எங்கள் பாஸ்டரோட இவர் நல்லா பேசுகிறாரு, நல்லா குதிக்கிறாரு, நல்ல ஆவிக்குரிய உருண்டு பிறல்றாரு, இதெல்லாம் வேண்டாம். பிறளவும் வேண்டாம், உருளவும் வேண்டாம். என் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் போதிக்கிறாங்களா கேளுங்க. எல்லாத்தையும் கேட்காதுங்க. இந்த டிவியில் வரதெல்லாம் சில எல்லாமே கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு போதகர் யார்? இங்கே தான். புரியுதுங்களா? மற்றவங்க கிடையாது. உங்களை போதித்து உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறது யார்? உங்கள் சத்தியத்தின் பேரை நடத்துகிற போதகர். அவங்களுடைய போதகம் தான் உங்களுக்கு முக்கியம். தான் பிள்ளைக்கு என்ன தேவையோ, தான் பிள்ளைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், தான் பிள்ளையோட சூழ்நிலைன்னா அவங்களுக்கு தெரியாது, டிவியில் உள்ளவங்களுக்கு தெரியாது, நடத்துகிறவங்க ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அந்த ஊழியக்காரனுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அந்த கீழ்ப்படி நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டிவியில் வரவங்களாம் நம்ம சும்மா பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் யார் இது கேட்கணும் அவங்களுக்கு தான் கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டுடாதீங்க. உபதேசம் தவறாமல் உங்களுக்குள்ள குழம்பிடுவீங்க. கடைசியில் பைத்தியம் ஆகிடும். எந்த இயேசுவும் வேண்டாம், எந்த போதகரம் வேண்டாடா, இது சரியா அது சரியா, அதே போயிடும். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதா, எதாவது பிரச்சனை இருக்குதா, எனி டவுட்ஸ், யூ கால் மீ, வி ஆர் ஆல் வெயிட் ஃபார் யூ. உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சது கர்த்தருடைய சத்தியத்தின் பேரை சொல்லுவோம். தெரியலனா எங்களுக்கு மூத்த பரிசுத்தவான்கள் யாராக இருந்தால் அவங்கள கேட்டு நாங்கள் சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் உண்மை. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்த தேவ சமூகத்தில் மறைக்கிற பாவங்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அறிக்கை செய்யணும். அந்த நிமிஷமே அறிக்கை செய்யணும். செஞ்சிட்ட பிறகு அறிக்கை செய்யக்கூடாது. செய்வதற்கு முன்னே அறிக்கை செய்யும். புரியுதுங்களா? செஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் செஞ்சிட்ட ஆண்டவரே இனி மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு கூடாது. செய்வதற்கு முன்னே இந்த சிந்தை எனக்கு வந்ததுக்காக மன்னிங்க ஆண்டவரே. அதான் பரிசுத்தவான்க்கு அடையாளம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதன் வழியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். எஸ்ரா அவருடைய சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் யாவரையும் தேவ சமுத்திர தன் கண்களை ஒருமித்து என்ன செய்யறான்னா ஏறெடுக்க வெக்கப்பட்டான். எஸ்ரா பாபிலோன் தேசத்திலிருந்து சிறை கைதியாக வந்திருக்கிற எஸ்ரா அங்கே பார்த்துட்டிங்கன்னா அங்கே எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துலேருந்து 7 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புறஜாதிகள், அந்த புறஜாதிகள் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்கெல்லாம் லேவியர்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா புறஜாதிகள்கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டு கலந்துட்டு வச்சுட்டு அவங்க புறஜாதிகளோட பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சான், இவன் திருமணம் பண்ணிக்கிட்டான். தேவனுடைய பிள்ளைகள் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால தேவ கோபம் பயங்கரமாயிருச்சு. தேவ கோபம் பயங்கரமானதுனால என்ன செய்யணும், ஆண்டவர் இந்த பிள்ளைகளை எல்லாம் அழிக்கிறேன்னு சொன்னோன்னே அவன் மனம் கதறி என்னதான் தேவ சமூகத்தில் வந்து அழுகிற எஸ்ராவோட சிறையிருப்பில் வந்த சில தேவ ஜனங்களையும் கூட்டி என்ன சொன்ன வஸ்திரத்தை கிழித்து ஜபிக்கிறமா ஜபிக்கிறான். அங்கே வாசிங்க, அங்கே 5, 6, 7 வாசிங்க. அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். பார்த்தீங்களா? தவறு செய்வது நிமித்தமாக அந்நியர்களுடைய கைகளிலே ஆண்டவர் சிறையிருப்பு கைதிகளாக கொண்டு போறாரு. தவறு செய்தோம்னா கர்த்தர் மனம் திரும்பலன்னா புறஜாதி கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். அதான் இங்கே அர்த்தம். அப்போ சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களோட குற்றத்தின் நிமித்தமாக இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கிற யாவரும் என்னோடு கூட கூட்டி கொண்டார்கள். நான் அந்திபலி செலுத்த மட்டும் திகைக்கிறவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து என் வஸ்திரத்தை கிழித்து கொண்டது போல என் சால்வையை நான் கிழித்து கொண்டு என்ன செய்கிறேன், முழங்கால் படிட்டு என் கைகளை என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், நேராக விரிக்கிறேன். வெக்கப்படுறான் எஸ்ரா, வெக்கப்படுறான். ஏன் வெக்கப்படுறேன்னா, இது வரைக்கும் நான் சரியா ஜெபிக்கல என் ஜனங்களுக்கு, அதனால தான் இவங்க பாவம் செய்கிறாங்க.
இப்போ உங்களுக்காக நான் சரியாக ஜெபிக்கலைன்னா, உங்களுக்காக நான் உட்கார்ந்து கர்த்தருடைய சமயத்தில் நேரத்தை செலவழித்து உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கலைன்னா, சாத்தான் உங்களை என்ன செய்வான்? இந்த மாதிரி வழியில் தான் கொண்டு போயிடுவான். அந்த அது கொண்டு போன பிறகு அந்த பாரம் எனக்குள்ள உண்டாகும். நான் சரியாக ஜெபிக்காதனால தான் என் பிள்ளைகள் தவறுக்கு போகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் அவங்களுக்காக சரியாக ஜெபிக்கலைன்னா பிள்ளைகள் இடேறி போவாங்க. அப்போ பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டாகும். அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு சபை மேய்ப்பன் தேவ சமூகத்தில் முழங்கால் யுத்தத்தில் அவன் நிற்கலன்னா அந்த சபையோருடைய வாழ்க்கை பரிதாபமான சூழ்நிலையில் போகும். அது மாதிரி தான் எஸ்ரா என்ன செய்கிறான்? தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள், தேவ ஜனங்கள் பாவத்துக்கு நிறைய பெண் கொடுத்து வாழ்ந்தாங்க. இதை பார்த்தோன்னே தேவ கோபத்துக்கு ஆளாதனால அவன் தேவனுடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க வெட்கப்படுகிறான். பாவம் செஞ்சவன் வெட்கப்படல, பரிசுத்தவான் வெட்கப்படுறான். பாவம் செய்கிறவன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு தெரியல. ஆனால் வழி நடத்துகிறான் பற்றி அந்த ஜனங்களை எஸ்ரா வேத பண்டிதர் அவன் பயப்படுறான். என்னுடைய ஜெபம் குறுகி போயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு, இன்னும் நான் அதிகமாக என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கலை, அதனால தான் இவங்க தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்க நான் அருக இருக்கிறேன்றாரு. வெக்கப்படுறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இதுதான் செய்யணும். எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு பரிதாபமான சூழ்நிலையில் உங்கள் வீதிகளில் பட்டணங்களில் இருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளைகள் தேசம் தப்பு பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நம்ம தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் என்னை நம்பி கொடுத்துருக்கு. இந்த கிராமத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் அவன் ஒரு மரணத்தை சந்திக்கிறான்னா, ஒரு பாவத்தில் மேற்கொள்கிறான்னா, அதனுடைய பாவமும் அவனுடைய இரத்த பலியும் கர்த்தர் நம்மளை கேட்பார். அப்போ நான் என்ன செய்யணும்? நான் எதை இழந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேனோ இல்லையோ, என் ஜனங்கள் என்னை நம்பி கொடுத்துருக்கிற பட்டணம், என் இன மக்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆண்டவர் ரட்சிக்கிறாரோ ரட்சிக்கப்படலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்னுடைய ஜெபம் வேணும். ஆண்டவருக்கு தேவை, என் பட்டணத்துக்கு தேவை, என்னுடைய உபவாசம் தேவை என் ஜனங்களுக்கு. நமக்கு பிரச்சனை வந்தால் தான் உபவாசம் போடுறோம், இல்லைன்னா இல்லை. நம்ம ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவைங்க. அதுக்காக தான் நீங்களும் நானும் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தயவுசெய்து மென்ஷன் பண்ணி வச்சிங்க. எதுக்கோ வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் பாஸ்டர்ஸ் மேலே ஏதாவது வருத்தம் இருக்குதா? என் மேலே ஏதாவது குறை இருக்குதா? தனிப்பட்ட